வணக்கம். டைம் இருந்தா கேளுங்க. குரு வக்ர பலம் பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பயிற்சி அடைஞ்சாலும் ஒரு சில காலங்கள் குரு வக்ரம் அடைகிற பயிற்சியும் இருக்கு. ஏற்கனவே சனி வக்ரம் கொடுத்த மாதிரி இப்ப குரு வக்ரம். இந்த குரு வக்ர பயிற்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங் டே. எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி. இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நம்ம பார்ப்போம். கடகராசி அவா இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஒழுங்கா போகுது, இந்த டைம்ல இவரு போய் வக்ரம் ஆயிருக்காரு, என்ன நடக்க போகுது தெரியல அப்படி இப்படின்னு ஒரு சில பேருக்கு கவலைகள் இருக்கு. கடகத்துல குரு நல்லவரா கெட்டவரா, இவர் பலனை கொடுக்கக்கூடியவரா இல்ல கெடுக்கக்கூடியவரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் தான். இப்போ இவர் உங்களுக்கு 16 இடத்துக்கு வராரு. ஸோ அது என்னன்னாக்கா லாபஸ்தானம், ஆதாயம் கிடைக்கிறது, அப்புறம் மூத்த சகோதரிகள் அவங்களோட ஸ்தானம் அது. ஸோ இந்த இடத்துல போய் அவர் வராரு, இவர் நமக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படின்னா அவர் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஒருக்கா 2கா 3 வாட்டியக்கா நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைமில் உங்கள் கண்ணை மறைக்க வச்சிடும், கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற சேலரியில் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலான்னு இருப்பீங்க. ஆனால் இந்த வக்ர டைமில் இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பெருசாக கொண்டு வரோம், பெருசாக ட்ரிப்பிள் டபுள் அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி வருது, திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரம் பணத்தை போட்டு செய்யணும், சூப்பராக செய்யணும், அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு பெருசு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வருதுன்னா அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. அது நல்லா சேஃபா, அது நம்ம செய்கிறதுனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அப்படின்னு சொல்லினா அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அதை எடுங்க. திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஸோ அதில் உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக தோணுது வச்சுக்கிங்களேன், ஐயோ இதை நம்ம செய்யலாமா, ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, வேறு புது விஷயத்தில் வேறு இறங்குறோம், அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இது சரிப்பட்டு வராதுன்னு சின்னதாக ஒரு தாட் இருந்தாலே அந்த விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிடலாமா, வெளிநாட்டில் போய் இந்த வேலை செய்யலாமா, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, புது இடமா இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு அஷ்டம சனி முடியல, இதை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிங்க. ஸோ இந்த கடகராசிக்கு குரு வக்ர பலன் என்ன பண்ணுன்னா அது உங்களை கெடுக்கவே கெடுக்காது, அது கொடுக்கறத திடீர்னு பல மடங்கு அது உங்களுக்கு காமிக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ஸோ அதில் நீங்கள் ஒரு 80ல் போகிறீங்க, ஸோ காரெல்லாம் போயிட்டு இருக்குது, அதனால ஒரு சேஃபாக பிரேக்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா காரம் இல்லை ஒன்றும் இல்லை, ஸோ அடித்து தூக்கலான்ட்டுன்னு 120ல் நீங்கள் போகலான்னு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் நான் வேணான்னு சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதில்ல. ஸோ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது, இப்போ உங்கள் லெவலை விட பயங்கரமான வேலை வாய்ப்பு வருது, அதை நீங்கள் எதுக்கு செலக்ட் பண்ணுறீங்க, உங்கள் லெவல் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போங்க. இப்போ திடீர்னு உங்கள் கசன் ஒருத்தவங்க வராங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க, இதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடியும், நீங்கள் சூப்பராக பண்ணிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டாங்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி இறங்கிடாதீங்க. வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிடு, எதுலையும் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களை நம்பி நீங்கள் முடிவெடுங்க, உங்கள் மனசு சொல்லும் பாருங்க, அந்த மனசு சொல்கிறத நீங்கள் கரெக்டாக கேளுங்க. மனசுக்கு ஆப்போசிட்டாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து சிந்திச்சு முடிவெடுங்கன்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர பலன் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்பட்டது. நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஸோ அதுலேயும் உங்களுக்கு நான் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன். சில பேர்த்துக்கு குரு ஆல்ரெடி அவங்களோட ஜாதகத்தில் வக்ரத்தில் தான் இருப்பார். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக பலனே கொடுப்பாரு. ஸோ உங்களோட ராசியில் அதை செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில். ஸோ நான் நார்மலாகவே எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், ராசி என்பது உங்களோட மனநிலை, லக்னம் உங்களோட விடி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சுபகிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வக்ர குரு பலன்
கடகத்துக்கு எப்படி இருக்கும்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு கடகராசி யாராவது இருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வக்கர பலனை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்க கடகராசியா? அப்ப என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால சொல்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா சந்தோஷமாக இருங்க.